بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளினால் முத்தான 3 பத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய முதல் 10 இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாட்களில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிறப்புகளை, மகத்துவங்களை, மாண்புகளை, பாக்கியங்களை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், வதக்கிருஹும் பி ஐயாமில்லாஹ். நாயகமே, மக்களுக்கு அல்லாஹுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள், ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய நாட்கள் என்றால் என்ன? எந்தெந்த நாட்களிலெல்லாம் இந்த பூமியில் அல்லாஹுடைய வல்லமை வெளிப்பட்டனவோ அவைகள் ஐயாமுல்லாஹ், அல்லாஹுடைய நாட்கள் என்று சொல்லப்படும். எந்தெந்த நாட்களிலெல்லாம் நல்லோர்களுக்கு, நபிமார்களுக்கு அல்லாஹுவின் பேருதவி அவர்களுக்கு கிடைத்ததோ, சத்தியம் வெற்றி பெற்று அசத்தியம் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டதோ, அந்த நாட்கள் எல்லாம் ஐயாமுல்லா, அல்லாஹுடைய நாட்கள் என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில் நாம் எதிர்நோக்கி இருக்கிற, சந்திக்கவிருக்கிற ஆஷுரா முஹர்ரம் 10ஆம் நாள் அல்லாஹுடைய நாட்களில் கட்டுப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், இன்ன ஆஷுரா யௌமுன் மின் ஐயாமில்லா. ஆஷுரா அல்லாஹுடைய நாட்களில் ஒரு நாள் என்பதாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆஷுரா அன்று நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். அந்த நாட்களில் என்னென்ன அற்புதங்கள், என்னென்ன அத்தாட்சிகள் நிகழ்ந்தது என்பதை குறிப்பிடுகிற போது, பல வருடங்களாய் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்தது ஆஷுராவுடைய நாளில் என்கிறார்கள். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்டினார்கள். அல்லாஹ் மன்னித்தான் என்று திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இந்த நிகழ்வு நடைபெற்றது ஆஷுராவுடைய நாளில்தான் என்று ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். 40 நாட்களாய் மீனுடைய வயிற்றில் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனினுடைய வயிற்றில் இருந்து வெளியே வந்தது ஆஷுராவுடைய நாளில்தான். நீண்ட காலமாய் கப்பலிலே சுற்றி கொண்டிருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் போய் கரை சேர்ந்தது, தரை ஒதுங்கியது ஆஷுராவுடைய நாளில்தான். நீண்ட வருடங்களாய் நோயினால் அவதிப்பட்டு வந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை நீக்கி அல்லாஹ் பூரணமான ஷிஃபாவை கொடுத்தது ஆஷுராவுடைய நாளில்தான்.
சிறுவயதாக இருக்கும்போது தொலைத்துவிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்த வருத்தத்தில் அழுது அழுது தன் கண் பார்வையை போக்கிக் கொண்டார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் திருப்ப கொடுத்ததும் பிரிந்த தன் மகனோடு ஒன்று சேர்ந்ததும் இவைகளெல்லாம் நடைபெற்றது ஆஷுராவுடைய நாளில் என்பதாய் நமக்கு ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு சம்பவங்கள் நிகழ்வுகள் இந்த நன்னாளிலே நடைபெற்றிருந்தாலும் கூட குறிப்பாக இந்த நாளிலே பாய் மேலே இருக்கவங்க கீழே இறக்கிடுங்க, கதவை சாத்திருங்க, அப்புறம் திறந்து விட்டுக்கலாம். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இந்த நன்னாளிலே நடைபெற்றிருந்தாலும் கூட குறிப்பாக இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு நிகழ்வு, சத்தியத்திற்காக வேண்டியும் நீதிக்காக வேண்டியும் போராடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றியதும், அசத்தியவான்களாய் அநியாயக்காரராய் திகழ்ந்த ஃபிர்அவுனையும் அவனை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் அழித்தொழித்தது இந்த நன்னாளில்தான். அதை நினைவு கூறும் முகமாகத்தான், அல்லாஹ் செய்த இந்த பேருதவிக்கு ஷுக்ர் செய்யும் முகமாகத்தான் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் 10 அன்று நாம் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்த போது யூதர்கள் நோன்பு நோட்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டிருப்பதற்குண்டான காரணத்தை கேட்டபோது சொன்னார்கள், ஹாதல் யௌமுல்லதி அல்ஃபரல்லாஹு ஃபீ மூஸா வ பனி இஸ்ராயீல் அலா ஃபிர்அவுன். ஃபிர்அவுனிடம் இருந்து மூசா நபியையும் அவர்களுடைய கூட்டத்தார்களான பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள், அவர்களுக்கு வெற்றியை நல்கிய நாள் இந்த நாள். எனவே இந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாய், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாய் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னதும் பெருமானார் சொன்னார்கள், நஹ்னு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசா எங்களுக்கு வேண்டப்பட்டவர், உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் நெருக்கமானவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த நாளை கண்ணியப்படுத்தவும் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்யவும் அதை மதிப்பதற்கும் அந்த நாளில் நோன்பு நோட்பதற்கும் அதிகமாய் கடமைப்பட்டவர்கள் நாங்கள் என்று பெருமானார் சொல்லி ஆஷுராவுடைய நாளிலே பெருமானார் நோன்பு நோட்டார்கள். மற்றவர்களையும் நோன்பு நோக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியதும் ஃபிர்அவுனை அல்லாஹ் அழித்தொழித்ததிலும் இந்த உம்மத்திற்கு நிறைய பாடங்கள் உண்டு. குறிப்பாய் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆணவம் பிடித்தவர்களாய் தலைகணம் பிடித்தவர்களாய் அகம்பாவத்தோடு நடந்து கொள்வார்களோ அவர்களுடைய முடிவு என்பது மோசமானதாக இருக்கும். ஆணவக்காரர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை, அவர்கள் அழிந்து போனதாய் தான் சரித்திரம் இருக்கிறது. ஃபிர்அவுனிடத்தில் இருந்த மிக மோசமான குணம் பெருமை, ஃபிர்அவுனிடத்தில் இருந்த மிக மோசமான தீய பண்பு அகம்பாவம். அவனிடத்தில் இருந்த பெருமை தான் அவனை ஈமான் கொள்ள விடாமல் தடுத்தது. அவனிடத்தில் இருந்த அந்த அகம்பாவம் ஆணவம் தான் அநியாயம் செய்வதற்கு அவனை தூண்டியது. மிகப்பெரிய சர்வாதிகாரியாய் வம்பனாய் ஃபிர்அவுன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய உள்ளத்தில் இருந்த பெருமைதான். அவ்வளவு மோசமான குணம் பெருமை. ஃபிர்அவுனுடைய வரலாற்றை குறித்து திருக்குரானிலே வரும். ஃபிர்அவுனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாய் இருந்தபோது அவருடைய தாயார் ஒரு பெட்டியில் வைத்து அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கிணங்க ஆற்றிலே விட்டு விடுவார். அந்த பெட்டி போய் கரை சேர்ந்தது ஃபிர்அவுனுடைய மாளிகையில். ஆசியா அம்மையார் அவருடைய பணியாளர்கள் அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வந்து திறந்து பார்த்தால் அழகான குழந்தையாய் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். ஆசியா அம்மா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாய் இருந்த மூசாவை எடுத்து கொண்டு வந்து ஃபிர்அவுனிடத்தில் வந்து சொல்வார்கள், குர்ரத்து ஐனின் லீ வலக லா தக்துலூஹு. குர்ஆனுடைய வாசகம். குர்ரத்து ஐனின் லீ வலக, இந்த குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும், உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும், எனவே இந்த குழந்தையை நீங்கள் கொல்லாதீர்கள், இதை வளர்ப்பு மகனாய் எடுத்துக்கொள்ளலாம், நம் வீட்டிலே நம் மாளிகையிலே வளரட்டும் என்பதாய் ஆசியா அம்மா சொன்னபோது பதிலுக்கு ஃபிர்அவுன் சொன்ன செய்தி ஹதீஸ்களில் வருகிறது, குர்ரத்து ஐனின் லக்கி அம்மா லீ ஃபலா,
இந்த குழந்தை உனக்கு வேண்டுமானாலும் கண்குளிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்காது என்று சொன்னான். பெருமையின் காரணமாய் இப்படிப்பட்ட வார்த்தை வந்தது. பொதுவாகவே உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த குழந்தையின் மூலமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதனால் நான் பலனடைகிறேன் அர்த்தம். என்னால் அடுத்தவர்கள் உதவி பெறலாம், என்னால் அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு பெருமை. இந்த குழந்தையின் காரணமாக எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது என்றால் அது இந்த குழந்தைக்கு தான் பெருமை. அது என்னுடைய தரத்தை கொஞ்சம் தாழ்த்துவதை போல இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஃபிர்அவுன் சொன்னான், இந்த குழந்தை உனக்கு சந்தோஷத்தை தரலாம், எனக்கு சந்தோஷத்தை தர முடியாது. சந்தோஷத்தை தரக்கூடிய இடத்தில் இந்த குழந்தை இல்லை என்பது அர்த்தம். அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் என்று பெருமையோடு ஃபிர்அவுன் அந்த இடத்தில் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒருவேளை ஆசியா அம்மா அந்த வார்த்தையை சொன்னபோது திரும்ப பதிலாய் ஃபிர்அவுன் குர்ரத்து ஐனின் லீ வலகி, உனக்கும் இந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக இருக்கும், எனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்று ஃபிர்அவுன் ஒரு பேச்சுக்கு சொல்லி இருந்தால் அல்லாஹ் அப்படியே ஆக்கியிருப்பான் என்கிறார்கள். அல்லாஹ் அப்படியே ஆக்கியிருப்பான். மூசாவின் மீது அன்பு வந்திருக்கும், மூசாவை கொண்டு ஈமான் கொண்டிருப்பான். ஃபிர்அவுன் ஒரு சாலிகான மனிதனாகவே மாறியிருப்பான், ஈமானுக்கு சொந்தக்காரனாக மாறியிருப்பான். ஆனால் ஹிதாயத்தின் வாசல் அவனுக்கு அடைக்கப்பட்டதற்குண்டான காரணம் பெருமையின் காரணமாய் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, குர்ரத்து ஐனின் லகி வலா அன வலாலி, அது உனக்கு வேண்டுமானால் அந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக இருக்கலாம், எனக்கு இல்லை என்று அவன் சொன்ன வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளானதற்கு பின்பாக எல்லோரிடத்திலும் வந்து ஏகத்துவத்தை அவர்கள் எட்டி வைத்த போது, நான் ரசூல், என்னை நம்புங்கள் என்று அவர்கள் சொன்ன போது, அப்பொழுது ஃபிர்அவுன் பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யா கௌமி அலைஸலி முல்கு மிஸ்ர் வஆதில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன், ஒட்டுமொத்த இந்த மிஸ்ரும் இந்த நாடும் என் ஆட்சியின் கீழ், என் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இங்கு ஓடுகிற ஆடு என்னுடைய ஆணைக்கிணங்க, என்னுடைய அதிகாரத்திற்கு இணங்க ஓடுகிறது என்பதை பார்க்கவில்லையா? இந்த மூசாவை விட நான் தான் பெரியவன், என்னை விட இந்த மூசாவா பெரியவர்? இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஹாதல்லதி ஹுவ மஈன், இவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். வலா யகாது யுபீன், இவர் திக்கி திக்கி பேசுபவர், பேச்சு கூட சரியாக இருக்காத இந்த மூசாவா என்னை விட உயர்ந்தவர் என்று அடுத்தவர்களை மட்டம் தாக்கி தரம் தாழ்த்தி தன்னை உயர்வுபடுத்தி ஃபிர்அவுன் அந்த இடத்தில் பேசினான். மனிதர்களை மாத்திரமே தரம் தாழ்த்தி பேசி வந்த ஃபிர்அவுன் ஒரு கட்டத்தில் அவன் பெருமை தலைக்கேறி போய் தலைகால் புரியாமல் சொன்னான். அவன், நான் அன ரப்புக்குமுல் அலா, உன்னுடைய இறைவனை விட நான் தான் பெரிய இறைவன் தான், நான் பெரிய இறைவனாக இருக்கிறேன், பெரிய கடவுளாக இருக்கிறேன், எல்லா தெய்வங்களை விட உயர்ந்தவன் நான் தான், நான் கடவுள் என்பதாய் ஃபிர்அவுன் சொன்னான். அது மட்டும் அதோடு நிப்பாட்டல. ஃபிர்அவுன் தன் அமைச்சருக்கு சொன்னா, மூசாவுடைய இறைவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் வானத்தில் இருப்பதாய் சொல்கிறார்கள், ஒரு உயர்ந்த கட்டிடத்தை கட்டு, நான் போய் பார்த்துட்டு வந்தறேன்னு சொன்னான். கட்டிடம் கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தின் உச்சியில் போய் நின்று கொண்டு தன்னுடைய வீரர்களுக்கெல்லாம் உத்தரவிட்டான், வானத்தை நோக்கி அம்பு எறியுங்கள் என்று. அவர்களும் விட்டார்கள். அம்பு ஆகாயத்திற்குள் போய் ஏதோ ஒரு பறவையை அழித்துவிட்டு குத்திவிட்டு ரத்தம் தோய்ந்த வண்ணம் திரும்ப வந்தது. முட்டாள்தனமாய் ஃபிர்அவுன் பேசினான், நான் மூசாவுடைய இறைவனை கொன்னுட்டேன், இனிமேல் நான் தான் இறைவன், என்னை என்று யாரும் இல்லை என்பதாய் முட்டாள்தனமாக பேசினான். அந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டு அதை கொண்டு நம்புவதற்கும் ஒரு கூட்டம் இருந்தது. குர்ஆன் இதை குறிப்பிடுகிறது. வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு ஃபில் அர்லி பிகைரில் ஹக், அசத்தியத்தை கொண்டு இந்த பூமியிலே ஃபிர்அவுன் பெருமை எடுத்தான், அவருடைய படை பரிவாளங்கள் பெருமை எடுத்தன. இந்த பெருமைக்கு நாம் கொடுத்த கூலி என்ன தெரியுமா? ஃபஅഖதுனாஹு வ ஜுனூதஹு, அவனையும் தான் பிடித்தோம், அவனுடைய கூட்டத்தாரையும் பிடித்தோம். ஃபனபதுனாஹும் ஃபில் யம்மி, அவர்களை கடலிலே போட்டு மூழ்கடித்து சாகடித்தோம் என்று திருக்குர்ஆன் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். அநியாயம் செய்பவர்கள், இந்த உலகத்தில் ஆணவத்தால் ஆடுபவர்கள்,
பெருமை அடிப்பவர்கள் வாழ்ந்ததாய் சரித்திரம் கிடையாது. அவர்கள் வீழ்ந்ததாகவும் அழிந்ததாகவும் தான் சரித்திரம். அந்த அழிவும் கூட அல்லாஹ் எப்படி தெரியுமா தருகின்றான்? நல்ல அழிவாய் தருவது கிடையாது, அதை மோசமானதாய் இழிவானதாய் ஆக்கிறான். கடலிலே மூழ்கடித்து அல்லாஹ் ஃபிர்அவுனை சாகடித்தான். நானே கடவுள் என்று சொன்னவனுக்கு இயற்கை மரணத்தை தரல. ஒரு போர்க்களத்திலே எதிரிகளுடைய வாளுக்கு அல்லாஹ் இரையாக்கல. காரணம், அவைகளெல்லாம் கண்ணியமான மரணம். அந்த அவனுடைய மரணத்தை கூட கேவலமானதாய் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடலிலே மூழ்கடித்து ஃபிர்அவுனை அல்லாஹ் சாகடித்தான் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஃபிர்அவுனை போன்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆணவம் பிடித்தவர்களாய் அழிந்தார்களோ அவர்களை அற்பமான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அழித்தொழித்தான். வரலாற்றிலே பார்க்கிறோம், ஃபிர்அவுனை போலவே நான் தான் கடவுள் என்று சொன்ன இன்னொருவன் தான், அரசனாக திகழ்ந்தவன் தான் நம்ரூத் என்பவன். உலகத்தை ஆண்ட அரசர்கள் 4 நபர்கள். 4 நபர்கள், 2 நபர்கள் முஸ்லிம்கள், 2 நபர்கள் இறைமறுப்பாளர்கள். முஸ்லிம்கள் ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். இறைமறுப்பாளர்கள் 2 நபர்கள், ஒன்று புக்து நஸ்ர், இன்னொன்று நம்ரூத். உலகத்தையே ஆண்டவன் நம்ரூத். அந்த நம்ரூத் நான் தான் கடவுள் என்று சொல்லி மக்களை எல்லாம் தனக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு, தன்னை வழிபட்டு நடக்குமாறு நிர்பந்தம் செய்தான், அழிச்சாட்டியம் செய்தான். என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை அக்கிரமங்களையும் நம்ரூத் செய்தான். ஆனால் அந்த நம்ரூதை அல்லாஹ் அழிப்பதற்கு தேர்வு செய்தது ஒரே ஒரு கொசுவைதான். பெரிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்யல. பெரிய குண்டுகளை, ஆயுதங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்யல. ஒரு கொசுவை அனுப்பினான். அந்த கொசு நம்ரூதுடைய மூக்கின் வழியாய் அவனுடைய தலைக்குள் புகுந்தது. தலைக்குள் புகுந்து போய் அவ்வப்போது அந்த கொசு குடைச்சலை கொடுக்கும். அந்த கொசு எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய கொசு, நம் உடலிலே வந்து வைக்கக்கூடிய கொசு, அது இரத்தத்தை குடிக்கும். ஆனால் நம்ரூத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய கொசு என்பது இறைச்சிகளை தின்னக்கூடிய கொசு, மாமிசங்களை தின்னக்கூடிய கொசு. அந்த கொசு அவனுடைய தலைக்குள் புகுந்து அவ்வப்போது இறைச்சிகளை தின்னு அவனுக்கு குலைச்சலையும் அவனுக்கு மிகப்பெரிய வலியையும் கொடுத்தது. வலி தாங்க முடியாமல் கத்தினான், கதறினான். என்னென்னவோ சிகிச்சை செஞ்சு பார்த்தான் நம்ரூத். எந்த சிகிச்சையும் வேலைக்காகவில்லை. கடைசியில் அதற்கு என்ன தெரியுமா தீர்வு? வலி ஏற்படும் போதெல்லாம் பக்கத்தில் ஒருவர் நின்று கொண்டு செருப்பை வைத்து அவன் தலையில் அடிக்க வேண்டும். ஓங்கி தலையில் அடித்தால் கொஞ்சம் ஆசுவாசம் அடைவான், கொஞ்சம் நிம்மதி அடைவான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பெருமை கொண்டு கர்வம் கொண்டு 400 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நம்ரூத் ஆட்சி செய்தான். அதன் விளைவால் அல்லாஹ் இன்னமும் 400 ஆண்டுகள் நோயை கொடுத்து, ஒரு கொசுயை கொடுத்து அவன் மற்றவர்களால் அடிவாங்கியே அவனை இறக்கச் செய்தான். 400 ஆண்டுகள் அடிக்கப்பட்டு கடைசியாய் இறந்து போனான். அவருடைய மரணத்தை இழிவுக்குரியதாய் அல்லாஹ் ஆக்கினான் என்று பார்க்கிறோம். இந்த உம்மத்தின் ஃபிர்அவுன் என்று சொல்லப்பட்டவன் அபூ ஜஹல். அவனுடைய மரணத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? மிகப்பெரிய வீரர்களால் கொல்லப்படவில்லை அபூ ஜஹல். 2 சிறுவர்கள், ஒரு 13 வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள், முஆத், முஅவ்வித் என்கிற சிறுவர்களின் வாளுக்கு இந்த உம்மத்தின் ஃபிர்அவுன் என்று சொல்லப்பட்ட மிகப்பெரிய கர்வம் உடையவனாய், பெருமைக்காரனாய் பார்க்கப்பட்ட அந்த அபூ ஜஹல் கொல்லப்பட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பெருமை கொண்டு, ஆணவம் கொண்டு, ஆணவத்தின் மமதையால் யாரெல்லாம் ஆடுகிறார்களோ அவர்களை அற்பமான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை அழித்தொழிப்பான் என்பதும், அவருடைய முடிவு என்பது மிக மோசமாக இருக்கும் என்பதுதான் இந்த ஆஷுரா நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட மிக மோசமான முடிவையும் அழிவையும் தரக்கூடிய பெருமை என்கிற குணத்தை விட்டும், ஆணவம் என்கிற குணத்தை விட்டும் நம்மை காத்தருள்வானாக, பணிவுக்கு சொந்தக்காரர்களை ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா